பணத்துல நீ தூக்கிட்டு போய் எந்த சாமியாராடா பாக்குற? எங்களுக்கு நேசத்துக்குரியவனா? பாபர் மசூதி இடிஞ்சா பரவாயில்ல, அதை திரும்பி கட்டி கொடுக்க கூடாதுன்னு சொல்ற நீ. கமிஷனருக்கும் சொல்றேன், ஐஜிக்கும் சொல்றேன், கேள்விப்பட்டுக்குங்க. மறுபடியும் அவன் அந்த சங்கராச்சாரியார் வரும்போது பாதுகாப்புன்னு ஒரு அயோக்கியனுக்கு கொடுத்திருந்தார். இந்திய அரசியல் சாசன சட்டத்துக்கு விரோதமாக நடந்தார்கள் என்பதற்காகவே தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கம் மசூதி கட்டி கொடுக்கிறேன் என்று பிரதம மந்திரியை சொல்லும் பொழுது ஒரு அயோக்கியன் சாமியார் அங்க மசூதி கட்டக்கூடாதுங்கிறான். மறுபடியும் அவனை எங்கேயாவது மெட்ராஸ் சிட்டிக்குள்ள வரும்போது நீங்க பாதுகாப்பு கொடுத்தீங்கன்னா அப்புறம் நீங்களும் உயிரோட வீட்டுக்கு போக மாட்டீங்க, அவனும் உயிரோட வீட்டுக்கு போக மாட்டான். அதை சொல்றதுனால என்ன பலன், என்ன செக்ஷன் நீ போடுவேன்னு தெரியும். இருந்தாலும் ஒரு அளவுக்கு மரியாதை கொடுங்க. ஒரு சாதாரண குடிமகனுக்கு போய் நிக்கல, ஒரு அயோக்கியன் ஜனநாயக விரோதி தேச விரோத கருத்துக்களை 20 கோடி மக்கள், இந்தியாவிலும் 200 கோடி மக்களின் புண்படும்படி சொல்லுகின்ற ஒரு அயோக்கியனுக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுப்பதென்றால், அது எங்களோட வரிப்பணத்தில் கொடுப்பதென்றால் அதை நீங்கள் மறுபரிசீலனை செய்து கொள்ளுங்கள்.